வணக்கம். நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இது கட்சி கூட்டம் அல்ல, அரசியல் மாநாடும் அல்ல. தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு. முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. ஒரு பெண் திருமணமாகி வந்ததுக்கு அப்புறம் தான் கணவருடைய குலதெய்வம் மட்டும்தான் குலதெய்வம் அப்படின்னு இல்லை, நம்ம பிறந்த வீட்டுடைய குலதெய்வத்தையும் நம்ம விடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றணும். காலையில் குளிச்சு முடிச்சுட்டு நேராக சுவாமி அறையில் போய் நீங்கள் ஒரு விளக்கேற்றி கல்கொண்டோ பாலோ திராட்சையோ வைத்து நீங்கள் நைவேத்தியம் செய்தாலுமே பூஜை செய்ததற்கான சமமாகும். எல்லாருமே கேட்குற இன்னொரு விஷயம் என்னன்னா, உக்ரமான சுவாமிகளுடைய படங்களை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. சுவாமியில என்ன உக்ரம், சாந்தம்? நாங்கள் விக்கிரகம் வைத்து வழிபடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக விக்கிரகம் வைத்து வழிபடலாம். ஆனால் ரொம்ப பெரிய அளவில் விக்கிரகங்கள் வைத்து வழிபடக்கூடாது. பெண்களுக்கு ஒரு மாதவிடாய் நாட்கள் நமக்கு வரும். அந்த நாளில் நம்ம வீட்டில் இல்லாட்டாலும் அந்த வீட்டுடைய குடும்ப தலைவர் அவர் காலையில் குளிச்சுட்டு ஓம் குருபியோ நமக. இன்னைக்கு நம்ம கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இது டிப்ஸ் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் நடைமுறை வாழ்க்கையில் நாம் பின்பற்றும் போது நமக்கு எண்ணிலடங்காத நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா ஆன்மீகம் அப்படின்றது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்றியமையாத ஒன்று. அது இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை எதிர்கொண்டு நம்ம சாதிக்க முடியும். அதனால் ஆன்மீகம் சார்ந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான கேள்விகளுக்கான ஒரு விடையாக தான் இந்த நிகழ்ச்சி இருக்கும். பொதுவாகவே எல்லாருமே என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நாங்கள் வேலைக்கு போகிறோம், எங்களுக்கு நேரமே இல்லை பூஜை பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நான் எல்லாருக்குமே என்ன தெரியுமா சொல்கிறது, எளிய முறையில் இறைவனை அடைவது எப்படி, இதுதான் என்னுடைய கோட்பாடு ஆன்மீகம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா என்னால் பெருசாக பூஜை பண்ணி செலவு பண்ணி அப்படிலாம் என்னால் பண்ண முடியல. நான் ரொம்ப எளிய முறையில் இறைவனை வேண்டி தான் என் வாழ்க்கையில் பல இன்னல்களை கடந்து இன்னைக்கு ஒரு சன்னியாசினியாக உங்கள் முன்னாடி நான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் எல்லா மக்களுக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேன்மை பெற, இறை அருள் பெற ரொம்ப எளிமையான வழியை நீங்கள் கடைப்பிடிக்கலாம் அப்படின்றது தான். எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்கிற உங்கள் எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 நிமிஷம், ஏன் 5 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும். எப்படி தெரியுமா? காலையில் நீங்கள் குளித்து முடித்த உடனே நேராக உங்கள் பூஜை அறையில் போய் ஒரு விளக்கேற்றி கல்கண்டோ பாலோ திராட்சையோ வெல்லமோ என்ன இருக்கோ அதை வைத்து நீங்கள் நைவேத்தியம் செய்யலாம். அதை பூஜை அப்படின்னா சாம்பிராணி போட்டு தூப தீபம் அப்படிலாம் பண்ணாதான் பூஜை அப்படின்றது இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றணும். ஒன்று காலையில் இல்லை சாயங்காலத்தில் கண்டிப்பாக ஆஃபீஸ்லேருந்து நம்மளால் முடியாது. ஆகவே நீங்கள் காலையில் குளித்து முடிச்சுட்டு நேராக சுவாமி அறையில் போய் நீங்கள் ஒரு விளக்கேற்றி கல்கொண்டோ பாலோ திராட்சையோ வைத்து நீங்கள் நைவேத்தியம் செய்தாலுமே பூஜை செய்ததற்கான சமமாகும். அப்படி நீங்கள் தினமும் உங்கள் வீட்டில் பூஜை செய்யும்போது உங்கள் வீட்டில் நீங்கள் உங்களால் ஸ்லோகம் சொல்ல முடியல, உங்களால் மந்திரங்கள் சொல்ல முடியாட்டாலும் இன்றைக்கி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்மக்கிட்ட மொபைல் இருக்குது, டிவி இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ஸ்தோத்திரங்கள் ஆன்மீகம் சார்ந்த நிறைய இன்றைக்கி சத்சங்கங்கள்லாம் இருக்குது. அப்புறம் நிறைய ஆன்மீக பாடல்கள் இருக்குது, இறைவன் பாடல்கள் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் போடும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். அது நிறைய நமக்கு நன்மைகளை தரும். ஏன்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக போய் வெளியில் போய் வேலை செய்யணும், நிறையா மனிதர்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும்போது காலையிலே இந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்திக்கும் போது நமக்கு அந்த நாள் முழுக்க நம்ம நம்மளுடைய மனநிலை சீராக இருக்கும். அதே மாதிரி என்கிட்ட எல்லாருமே கேட்குறது, இந்த விளக்கேற்றதை பற்றி கேட்குறாங்க. நாங்கள் ஒரு விளக்கு ஏற்றுறதா 2 விளக்கு ஏற்றுறதா அப்படின்றத பற்றி கேட்குறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை பெண்கள் எல்லாருமே நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்மளுடைய பாரம்பரியம், நம்ம முன்னோர்கள் என்ன பின்பற்றினாங்க அப்படின்றத நம்ம
தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த குழப்பம் வராது. ஏன்னா இன்னைக்கு யாருக்குமே வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணமே கிடையாது. இன்னைக்கு ரொம்ப மாடர்னாக நம்ம இருக்கோம். அப்படிலாம் சொன்னாலும் நம்ம தாய் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு வரும்போது, தகப்பன் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு வரும்போது நம்ம யோசிப்போம். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கறது அப்படின்றத யோசிப்போம். அப்போ இந்த மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த காணொளிகளை பார்க்கும்போது தான் நமக்கு நிறைய குழப்பங்கள் வரும். நம்ம முன்னோர்கள் நமக்கென்று ஒரு வழிமுறைகளை வச்சிருப்பாங்க. நமக்குன்னு நிறைய வந்து விஷயங்களை வந்து வச்சிருப்பாங்க. அதை நாம தெரிஞ்சுக்கிட்டாலுமே நமக்கு இந்த குழப்பம் வராது. சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஒற்றை வரிசையில பின்பற்றுவாங்க. சில குடும்பங்கள்ல எல்லாருமே இரட்டை வரிசையை வந்து பின்பற்றுவாங்க. அப்ப இரட்டை வரிசையில பின்பற்றக்கூடியவங்க 2 விளக்கு ஏற்றலாம். ஒத்தை வரிசையில வந்து எல்லாத்தையும் பின்பற்றக்கூடியவங்க ஒரு விளக்கு ஏற்றலாம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும். நான் வெளியில வந்து 2 விளக்கு ஏத்துறேன், சுவாமி கிட்ட வந்து 2 விளக்கு ஏத்துறேன், நான் எப்படி கணக்கு எடுத்துக்கிறது அப்படின்றத கேட்பாங்க. நீங்க வந்து சுவாமி படம் முன்னாடி எத்தனை விளக்கு ஏத்துறீங்க அது மட்டுமே நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டா போதும். அது வந்து நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்ம ஒற்றைப்படை இல்லைனாக்கா ஒரு விளக்கு ஏற்றினா போதும். இரட்டை படையில அப்படின்னா 2 விளக்கு ஏற்றினா போதும். மற்ற விளக்குகள் நீங்க ஏற்றுவதை பத்தி நீங்க கவலை கொள்ள வேண்டாம். இப்போ நம்ம பஞ்சமியில வந்து வாராகிக்கு 5 விளக்குல வந்து நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு நம்ம தீபம் மீட்டி வழிபடுவோம். அப்புறம் சுக்கிர பூஜையில் நம்ம வந்து மகாலட்சுமி முன்னாடி விளக்கேற்றி வச்சு நம்ம பூஜை செய்வோம். அது அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பூஜை செய்து அதை குளிர வச்சிருவோம். அதனால நம்ம வந்து அதை வந்து கணக்கில் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம சுவாமி முன்னாடி ஏற்றக்கூடிய அந்த விளக்கை மட்டுமே நம்ம கணக்கில் ஏற்றுக்கிட்டா போதுமானது. அதே மாதிரியே வந்து நிறைய பேர் கேட்பாங்க, இந்த பூஜை முறைகள் வந்து நாங்கள் வந்து எந்த சுவாமியை வைத்து பூஜை பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்றது நம்ம வீட்டில் வந்து நிறைய படங்கள் இருந்தாலும் நமக்கு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். அந்த தெய்வத்தை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. அதே மாதிரி நம்ம குல தெய்வத்தை விட்டுறக்கூடாது. ஒரு நாளும் நம்ம எழுந்திருச்சு சுவாமி முன்னாடி நம்ம முதல்ல யாரை வணங்கணும் அப்படின்னா நம்மளோட இஷ்ட தெய்வம், அதுக்கப்புறம் நம்ம முன்னோர்கள், அதுக்கப்புறம் நம்ம குல தெய்வம். இவங்க 3 பேரையும் நினைச்சு தான் நீங்கள் எப்போவுமே சுவாமியை வந்து நமஸ்காரம் பண்ணணும். அது வீட்டில் இருந்தாலும் சரி, கோயிலில் இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் இவங்க 3 பேருமே மனசில் வச்சு தான் நம்ம வந்து வணங்கணும். அது மாதிரி வீட்டில் வந்து எல்லாருமே கேட்குற இன்னொரு விஷயம் என்னென்னா, உக்ரமான சுவாமிகளுடைய படங்களை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. சுவாமியில் என்ன உக்ரம், சாந்தம், எல்லா கடவுளுமே கடவுள் தான். இப்போ ஒரு காளி வந்து அவதாரம் எடுக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்காக அவங்க அவதாரம் எடுக்கிறாங்க. அந்த அரக்கனை அழித்ததோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம காளியை உபாசனை பண்ணும்போது அவங்க நமக்கு கெடுதல் செய்வாங்களான்னு பார்த்தீங்கன்னா கெடுதல் பண்ண மாட்டாங்க, நன்மை தான் செய்வாங்க. நீங்கள் எதை நோக்கி இறைவனை வழிபடுறீங்களோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். நீங்கள் நன்மையை நோக்கி வழிபடுறீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நீங்கள் தீமையை நோக்கி வழிபடுறீங்கன்னா உங்களுக்கு தீமை கிடைக்கும். அதுமாதிரி எங்கள் வீட்டில் வந்து நிறைய சுவாமி படங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து நிறைய சுவாமி படம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எத்தனை சுவாமி படங்கள் வேணாலும் வச்சுக்கலாம் பூஜை அறையில். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்துக்கான பூஜைகளை நீங்கள் பண்ணணும். அதுமாரி உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து விக்கிரகம் வைத்து நிறைய பேர் வந்து வழிபடுவாங்க. சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, நாங்கள் வந்து விக்கிரகம் வைத்து வழிபடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக விக்கிரகம் வைத்து வழிபடலாம். ஆனால் வந்து ரொம்ப பெரிய அளவில் விக்கிரகங்கள் வைத்து வழிபடக்கூடாது. இந்த அளவில் நம்ம வந்து விக்கிரகங்கள் வைத்து வழிபடலாம். ஏன்னா நம்ம ஒரு பெரிய அளவில் விக்கிரகங்கள் வைத்து வழிபடும் போது அதற்கான நேம நிஷ்டைகள், அதற்கான பூஜை முறைகளை வந்து நம்ம பின்பற்றணும். இப்போ வீட்டில் வந்து நமக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்காது. ஆகவே நம்ம வந்து இந்த அளவில் சுவாமி விக்கிரகங்களை வைத்து பூஜை பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரண கல்கண்டோ, பாலோ, திராட்சையோ ஏதோ ஒன்று வைத்து நம்ம நைவேத்தியம் செய்தாலுமே போதுமானது. நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்யணும். ஏன்னா ஒரு இடத்துல நம்ம விளக்கேற்றி பூஜை செய்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து தேவதைகள் வந்துட்டதா அர்த்தம். அதனால நம்ம வந்து வெறுமனை நம்ம வைக்கக்கூடாது. நம்ம வீட்டில் இல்லாட்டாலும் இப்போ பெண்களுக்கு ஒரு மாதவிடாய் நாட்கள் நமக்கு வரும். அந்த நாளில் நம்ம வீட்டில் இல்லாட்டாலும் அந்த வீட்டுடைய குடும்ப தலைவர் அவர் வந்து காலையில் குளிச்சுட்டு நேராக பூஜை அறையில் போய் ஒரு விளக்கேற்றி ஏதோ ஒரு நைவேத்தியம் செய்து கொஞ்ச நேரம் சேர்ந்து விளக்கு குளிர பண்ணலாம். அவர் பிஸியாக இருக்காரு, அவரால் முடியலன்னும் போது நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரலாம். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நாம் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை, பூஜை முறைகளை வந்து நம்ம சொல்லித்தரோம். ஆகவே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம வீட்டில் பூஜை செய்யணும். அதே மாதிரி விக்கிரகங்கள் இந்த அளவுக்கு வைத்து நம்ம பூஜை செய்தால் போதுமானது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் என்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கறது என்னன்னா, இப்போ நாங்கள் வெளியூர் போகிறோம், அப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் வெளியூர் போனால் கூட நீங்கள் வந்து எத்தனை நாள் போகிறீங்களோ அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் சுவாமிகிட்ட வந்து ஏதோ கல்கண்டோ, திராட்சையோ, வெல்லமோ ஏதோ ஒன்று வைத்து ஒரு தண்ணீர் வைத்து நான் சொன்ன மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வம்,
உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கிட்டு நாங்கள் இது மாதிரி வெளியூர் போகிறோமா, இத்தனை நாள் போகிறோம், நாங்கள் திரும்பி வர வரைக்கும் எங்களுக்கு துணையாக இருந்து எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுமான்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் போகலாம். திருப்பி நீங்கள் எத்தனை நாள் கழிச்சு வரீங்களோ வந்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வீட்டை சுத்தம் செய்து நீங்கள் வந்து பூஜையை ஆரம்பிக்கலாம். ஆகவே நிறைய பேருக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் வந்து பூஜையில் வந்து நிறைய கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து இது ஒரு விடையாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு முக்கியமான கேள்வி எல்லாருமே கேட்குறது, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறத பற்றி கேட்குறாங்க. கண்டிப்பாக குலதெய்வம் அப்படின்றது நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு பெண் திருமணமாகி வந்ததுக்கப்புறம் தான் கணவருடைய குலதெய்வம் மட்டும்தான் குலதெய்வம் அப்படின்னு இல்லை, நம்ம பிறந்த வீட்டுடைய குலதெய்வத்தையும் நம்ம விடக்கூடாது. ஒரு பெண் திருமணமாகி வந்த பிறகு கணவனோட குலதெய்வம் எந்த அளவுக்கு முக்கியமோ அவங்களுடைய குலதெய்வமும் அந்த அளவுக்கு முக்கியமானது. 2 பேருடைய குலதெய்வங்களையும் நம்ம வந்து ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து வணங்கணும். நம்ம குழந்தைகளுக்கும் அதை சொல்லித்தரணும். நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நம்ம சொல்லித்தரணும். நம்ம தாத்தா, பாட்டி, கொள்ளு பாட்டி, அம்மா எல்லாருமே இருக்கும்போதே நம்மளுடைய குடும்ப வழக்கங்களை, நம்ம குடும்ப பூஜைகள் முறைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லித்தரணும். அப்படி சொல்லித்தரும்போது அவங்களுக்கு அடிப்படையாக இந்த பூஜை முறைகள் பற்றி அவங்களுக்கு தெரியும். எதிர்காலத்தில் அவங்களுக்கு வந்து குழப்பம் வராது. ஆகவே இனி வரப்போகிற நாட்களில் நம்ம கலாட்டா டிவைன் மூலமாக மக்களாகிய உங்களை ஒரு வாரமும் அடிப்படையாக பூஜை முறைகள், அடிப்படையாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இந்த வாய்ப்பளித்த கலாட்டா டிவைனுக்கு நன்றி. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இது கட்சி கூட்டம் அல்ல, அரசியல் மாநாடும் அல்ல. தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு. முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.